என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் 30 19 பெருக்கல் 16, 19 பெருக்கல் 17, 19 பெருக்கல் 18, 19 பெருக்கல் 19, 19 மற்றும் 19 பெருக்கல் 20 காண்போம். பெருக்கும் எண் 19, பெருக்கப்படும் எண் 16 20. எனவே பெருக்கும் எண் மற்றும் பெருக்கப்படும் எண்ணின் விரித்தவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்கணும். அதனுடன் மொத்த மடக்கப்பட்டவர்களின் தொகையை கூட்ட வேண்டும். இப்போது 19 16 பெருக்குவோம். 19 பெருக்கும் எண் 16 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 19 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 16 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 19 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதன்முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதன்முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 19 9 விரல்கள் விரிக்கப்படும், ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 19 18 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 16 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதன்முறையாக 5 விரல்கள் மடக்கப்படும், முதன்முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக ஒரு விரல் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 16 6 விரல்கள் விரிக்கப்பட்டும், 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 16 12 விரல்கள் விரிக்கப்பட்டும், 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 18 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 12 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 30, ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு 10, மொத்த மதிப்பு 300. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு 1, மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 4 4. இப்போ இது 300 4 கூட்டி நாம் 104. இது 19 பெருக்கல் 16 பெருக்கத்தொகை. இப்பொழுது 19 17 பெருக்குவோம். 19 பெருக்கும் எண் 17 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 19 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் 17 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 19 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதன்முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதன்முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 4 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 19 9 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஒரு விரல் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 19 18 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 17 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 17 7 விரல்கள் விரிக்கப்பட்டும், 3 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 17 14 விரல்கள் விரிக்கப்பட்டும், 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 18 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 14 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 32. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு 10, மொத்த மதிப்பு 320. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு 1, மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 3 3. இப்பொழுது 323 323. இது 19 பெருக்கல் 17 பெருக்கத்தொகை. இப்பொழுது 19 18 பெருக்குவோம். 19 பெருக்கும் எண் 18 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 19 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 18 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 19 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதன்முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதன்முறையாக 5 விரல்கள் குறிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 4 விரல்கள் குறிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 19 9 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஒரு விரல் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண்
19 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒருவருடன் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் 18 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 3 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் 18 8 விரல்கள் விரிக்கப்பட்டு 2 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்ட விரல்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் 18 16 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 16 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 34. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 340. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 2 2. இப்போ இது 340 2 கூட்டினால் 342. இது 19 பெருக்கல் 18 பெருக்கத் தொகை. இப்பொழுது 19 19 பெருக்குவோம். 19 பெருக்குமேன் 19 பெருக்கப்படுமேன். பெருக்குமேன் 19 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுமேன் 19 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமேன் 19 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்படும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்குமேன் 19 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் மேன் 19 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் மேன் 19 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் மேன் 19 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் மேன் 19 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 36. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 360. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 1 1. இப்போ இது 363 கூட்டினால் 361. இது 19 பெருக்கல் 19 பெருக்கத் தொகை. இப்பொழுது 19 20 பெருக்குவோம். 19 பெருக்குமேன் 20 பெருக்கப்படுமேன். பெருக்குமேன் 19 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுமேன் 20 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமேன் 19 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 4 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்குமேன் 19 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்குமேன் 19 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படுமேன் 20 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படுமேன் 20 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படுமேனின் விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படுமேன் 20 விரல்கள் விரிக்கப்பட்டும் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 20 விரல்களுக்கு விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்டவர்கள் 38. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பும் 380. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்படும் பெருக்கப்படும் எண்ணில் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 0 0. இப்போ இது 380 0 கூட்டினால் 380. இது 19 பெருக்கல் 20 பெருக்க தொகை. நன்றி. உங்களுக்கு இந்த காணொளி பொருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து பெட்டியில் போடவும் அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 31 20 பெருக்கல் 16 20 பெருக்கல் 17 20 பெருக்கல் 18 20 பெருக்கல் 19 மற்றும் 20 பெருக்கல் 20 காண்போம். நன்றி.